டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சரண்யாங்கிற பேர்ல அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. சரண்யா அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தோம். என்னம்மா எல்லாம் ரெடியா? அம்மா எல்லாம் ரெடிமா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது ரங்கநாயகிக்கு தெரியுமா? நான் தான் சொன்னேன்லம்மா, அத்தைக்கு எதுவுமே தெரியாது. அசோக், நீ உள்ள போ. சரண்யா சாரி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் டெஸ்ட் எடுத்துட்டு வா. போ. சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அண்ணி நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரண்யா வா போலாம். ஐயோ, இந்த ஹாஸ்பிடல் பூராவும் பைத்தியக்காரங்களா இருக்காங்க. சை, கால் வலிக்கு தலையில கட்டு போட்டிருக்காங்க. அப்போ கழுத்து வலிக்கு எங்க கட்டு போடுவாங்க? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். அவருக்கு நெஞ்சில் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும். பாவம் சின்ன வயசு சிஸ்டர். நர்ஸ், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு அடிபட்டிருக்கிறது கால்ல, வெறும் சுளுக்கு தான். அதுக்கு எதுக்கு இத்தனை கட்டு போட்டு வச்சிருக்கீங்க? உங்க வைஃப் வர வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். யூ ஆர் வெரி லக்கி சார். உங்க வைஃப் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு தெரியுமா? யாரு அவளா? பைத்தியக்காரி சிஸ்டர், என்னால முடியவே இல்ல. முடியலையா சிஸ்டர்? நம்ம உடனே போய் சீஃப் டாக்டர் வர சொல்லுவோம். ஐயோ, இவங்களும் பைத்தியமா இருப்பாங்க போல இருக்கு. சார் நீங்க இங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம். ஐயோ, வெற்றி வேற உள்ள இருக்கானே. சகுந்தலமாவ பார்க்காம இருக்கணும். அம்மா இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். இந்த ஹாஸ்பிடல்ல பூரா பைத்தியக்காரங்களா இருக்காங்க. சை, சார், என் ஹஸ்பண்ட் வெற்றின்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? ஏய் பைத்தியக்காரி, என்ன நக்கல் பண்றியா? பாரு, என் நிலைமைய பாரு. கால்ல சுழுக்குன்னு தானே வந்தேன். எவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க பாரு. எல்லாம் உண்மை சொல்லணும்டி. ஆமா, இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிடலா? பைத்தியக்கார ஹாஸ்பிடல், பைத்தியக்கார ஹாஸ்பிடல். என்னாச்சு செல்லா? ஏய், கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்றேன். கால்ல கட்டு போடாம மத்த எல்லா இடத்துலயும் கட்டு போட்டிருக்காங்க. லூசாடி அவங்க. கேட்டா கால் நரம்பு பூரா கழுத்துல இருக்குன்றாங்க. ஏய், எனக்கு இவங்க பண்ண டார்ச்சர்ல கால் வலியே குறைஞ்சு போச்சுடி. வாடி வீட்டுக்கு போலாம், என்ன கூட்டிட்டு போ. வெற்றி, என்ன சொல்ற நீ? நர்ஸ், நர்ஸ், ஏய், வாங்க வாங்க. என்னாச்சு? இவரு வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. நோ நோ, இப்போ உடனே டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. இங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் மேடம். வெற்றி, உடம்ப பாத்துக்கோ. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். பாத்துக்கோ. ஏய், ஐயோ, இவ வேற டார்ச்சர் பண்றாளே. அம்மா என்னாச்சுமா? ரிசல்ட் இன்னும் முடியலையா? டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இப்ப முடிஞ்சிடும். சிஸ்டர் சிஸ்டர், இன்னும் எவ்வளவு நேரம் நான் இங்க இருக்கணும்? அதான் அப்பவே சொன்னேன்ல, இன்னும் 2 நாளாவது இருக்கணும். ஆஹா, இந்த நர்ஸ் சக்தியை விட பெரிய லூசா இருப்பா போல இருக்கே. முதல்ல இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். என்ன பண்ணலாம்? சிஸ்டர், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வர முடியுமா? இதோ வாங்கிட்டு வர சொல்றேன் சார். தேங்க்யூ. நல்ல வேலை போயிட்டா. அப்பாடா, இந்த லூசு கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா. இந்த லட்சணத்துல தலையில வர கட்டு. லூசு பசங்க, லூசு பசங்க.
ஐயோ அந்த நர்ஸ் வேற வராளே. எங்க? அப்பாடா யாரும் இல்ல. எஸ் ஆயிட வேண்டியதான். எஸ்கேப். டாக்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? நாளைக்கு கிடைச்சிரும். நாளைக்கு வச்சுக்கிறேன். ஐயோ வெற்றியை மறந்துட்டேன். நீங்க எங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி நீ போயிட்டு வா. என்னாச்சு? என்னாச்சு சக்தி? வெற்றி வந்துகிட்டு இருக்கா அண்ணே. சரி சரி வாங்க வாங்க போலாம். ஏய் சக்தி, சக்தி சமாளிச்சுக்கிறேன். சக்தி கிட்ட போ. ஏய் இவருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது வந்து அது சரண்யாக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க வந்தேன். சரண்யா எங்க இருந்தாலும் சரி அப்படியே ஜெனரல் செக்அப் பண்ணிட்டு போறாங்க. செக்கப்பா? என்ன செக்கப்? ஜெனரல் செக்அப் தான் வந்திருக்காங்க. ஜெனரல் செக்கப்பா? அது எதுக்கு? சார், இவங்க வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் மாசம் மாசம் செக் பண்றோம். அதுக்காக தான் வந்திருக்காங்க. சரண்யா, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இப்போ குழந்தைக்கு காதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீ குழந்தைகிட்ட பேசு. நீ பேசுறத அது கேக்குன்னு நம்பி பேசு. உங்க வளையல் சத்தத்தை கேட்டா குழந்தை துள்ளும். அதையெல்லாம் சந்தோஷமா அனுபவிங்க. பிரெக்னன்சிங்கிறது ஒரு வரம். அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர். என்ன எதுக்கு முறைக்கிற வெற்றி? டாக்டர் சொன்னாங்கல்ல, இது ஜெனரல் செக்அப் தானே. அது எப்படி? நம்ம கரெக்டா வரப்ப அவரும் வந்திருக்காரு. இது என்ன கேள்வி வெற்றி? இது அவருடைய குழந்தை. அவர் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவருக்கு ஆசை இருக்காதா? சக்தி நான் வரேன். சரிண்ணா. அசோக், பாரு வெற்றி, உன்னால அசோக் அண்ணன் எவ்வளவு கோவமா போறாருன்னு. பாவம் அவரு. நான் திரும்பவும் சொல்றேன், டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு ஆரம்பிச்சிடாத. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். தேவையில்லாம பிரச்சனையை இழுத்து விட்டுக்காத. ஏய் ஏய் எங்க போற? உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் முடியல? வா 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 வா. ஏய் ஆஸ்பத்திரி அடிது. கால் அடிபட்டிருக்குன்னு சொன்னா கழுத்துல கட்டு போட்டுருக்காங்க. பைத்தியக்காரங்க. பாவம். சக்தி, திரும்ப திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காதீங்கன்னு வெற்றி சொல்லிட்டு போறான். நம்ம பொய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கண்ணே நீங்க பயப்படுறீங்க? அசோக் அண்ணன் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு இந்த ஊர் முழுக்க கண்டிப்பா தெரியும் அண்ணே. ரிசல்ட்டும் அப்படிதான் வரப்போகுது. அப்ப யாரும் நம்மள எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சரியா? நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தைக்கு தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டியா சக்தி? வசமா மாட்ன நீ. ஷாலினி எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கு பூஜா. நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். வெளியே வா. சரி வா. ஓகே. என்ன பூஜா இவ்வளவு தூரம் வந்திருக்கு? ஷாலினி, இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சரண்யான்னு ஒருத்தி வந்துட்டு போனால? ஆமா, இப்பதான் பார்த்தேன். அவளோட ரிப்போர்ட்ல நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் மாத்தணும். அதுக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஆனா என்னோட பேர் மட்டும் வெளியே வரக்கூடாது. ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது என்னோட வேலை தான். நான் பாத்துக்கிறேன்.
ரொம்ப தேங்க்ஸ். சரி அம்மாவை கேட்டதா சொல்லு. கண்டிப்பா சரியா? சொல்றேன். நான் வரேன். பை. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இப்போ குழந்தைக்கு காதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீ குழந்தைகிட்ட பேசு. நீ பேசுறத அது கேக்கும்னு நம்பி பேசு. குட்டிமா, அம்மா பேசுறது கேக்குதாடா? என்ன பண்றீங்க சின்னம்? அப்பா எங்கன்னு தேடுறீங்களா? அப்பா சீக்கிரமே வந்துருவாரு. சரியா? குட்டிமா, அம்மா பேசுறது கேக்குதா? ம்? ஏய், அதுக்காத இரு. ம்? ஏய், எப்படி இருக்கு வளையல் சத்தம்? ம்? ஆ, சக்தி இங்க பாரு. வளையல ஆட்டுனா குட்டிமாக்கு கேக்குது போல. எப்படி சுத்தி சுத்தி வரா பாரு. அண்ணி கொஞ்சம் இருங்க, இப்ப நான் வந்துடுறேன். அத்தை ஒரு நிமிஷம் வாங்க. என்ன? அத்தை, அசோக் அண்ணன் மேலேயும் சகுந்தலா அம்மா மேலேயும் உங்களுக்கு கோவம் இருக்கலாம். ஆனா அதுக்கு அண்ணி என்ன பண்ணுவாங்க? சரண்யா அண்ணி வயித்துல வளர்றது நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு. இங்க பாரு, என்ன விஷயம்னு சுத்தி வளைக்காம நேரடியா சொன்னாதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியும். அத்தை, சரண்யா அன்னிக்கு வளகாப்பு பண்ணணும். பாவம் அண்ணி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. வளகாப்பு பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க. அது குழந்தைக்கும் நல்லது தானே? அம்மா, சக்தி சொல்றது கரெக்டு தானே. சரண்யாக்கு நாம வளகாப்பு பண்ணி தான் ஆகணும். ஆமாத்த, கண்டிப்பா வளகாப்பு பண்ணிதான் ஆகணும். பூஜா, என்ன பூஜா பேசுற? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ வளகாப்பு பண்ண கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வெற்றி, சரண்யா ஏன் பொண்ணுடா. அவளுக்கு நான் வளகாப்பு பண்ணாம வளகாப்பா பண்ற வளகாப்பு வளகாப்பு அன்னைக்கு தாண்டி சரண்யா அசிங்கப்பட்டு நிக்க போறான். அத்தைக்கு தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறீங்க. டிஎன்ஏ டெஸ்ட் மொபைல் செத்தடி நீ. ம்? கேக்குதா? அண்ணி, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு சக்தி. நாளைக்கு உங்களுக்கு வளகாப்பு. சக்தி, நிஜமாவா? ஆனா அதுக்கு அம்மாலாம் ஒத்துக்கணுமே. ஆமா அண்ணி, அத்தை கிட்ட சொன்னதுமே அவங்க உடனே சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதோட அவ ஏன் பொண்ணுடி, அவளுக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சக்தி, நீ நிஜமா தானே சொல்ற? அம்மா தானே சொன்னாங்க? நிஜமா அண்ணி, சத்தியமா. எனக்கு வளகாப்பு பண்ண சொல்லி கேட்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நான் ஒரு அன்லக்கி பொண்ணாயிட்டேன். ஐயோ, எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாது சக்தி. ஆனா நீயே என் மனசை புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அண்ணி, அன்லக்கின்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. இந்த குடும்பத்தோட வாரிச சுமந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க அன்லக்கியா? இந்த உலகத்துல யாருதான் லக்கி? நீங்க சும்மா இருங்க அண்ணே. நாளைக்கு உங்களுக்கு வளகாப்பு. நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? சரிங்க?
சகுந்தலாமா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். சொல்லு. நாளைக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடி ஆயிரும். அது இங்க யாரும் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இதை நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, நானே போய் வாங்கிக்கிறேன். ஏய் சக்தி, நாளைக்கு ஒரு பெரிய கச்சேரி இருக்குடி. ஐயோ பாவம், நாம சொல்றதெல்லாம் நம்புறானே, இவ்ளோ அப்பாவியா இருக்கானே. இவனை போய் கீழே விழ வச்சு சாரிடா வெற்றி. என்னண்ணே பாவண்டாண்ணே. ஏய் என்ன இப்போ ஏன் சிரிக்கிற? இல்ல, இந்த கட்ல நீ ரொம்ப அழகா இருக்க. எந்திரிச்சு வந்தேன்னு வையேன். ஓ, முதல்ல எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. இத கொண்டு வரேன். இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் தானே? பணிவா நடந்துக்கிட்டோம். இனிமே எதுக்கு நாம பணிவா இருக்கணும்? இப்படியே நாம பணிவா நடந்துக்கிட்டா எல்லா நாளும் இவ இதையே எதிர்பார்ப்பான். அது தப்பாச்சே. இதை இப்படியே விடக்கூடாது. வெற்றி, ஏன் நீ கீழே போய் காஃபி குடிக்க முடியாதா? உனக்கு ஒரு ஆளு கொண்டு வந்து கொடுக்கணுமா? நாங்க போய் எடுத்துட்டு வரோம். ஏய், நான் உங்களை போக சொன்னேனா? இல்ல, நீ அடுத்ததான் எப்படி எங்களை தான் திட்ட போறீங்க, அதான் அதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தோம். இல்லடா. ஆமா, நீ அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏன் முன்னாடி யோசிக்காதீங்க, பேசாம வாய. ஏண்டி ஒரு காஃபி கேட்டதுக்கா பட்டிமன்றத்தில் பேசுற மாதிரி இவ்வளவு பேசிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. நேத்து அப்படி பதறன, இப்ப என்ன லெஃப்ட் ரைட்னு பண்ற? என்னடி ஆச்சு உனக்கு? ஏ பட்டி, நான் வளகாப்புக்கெல்லாம் ரெடி பண்ணணும். எனக்கு 1008 வேலை இருக்கு. சரியா? படியில கூட நடக்க தெரியல. உனக்கு காஃபி வேணுமா? காஃபி? போடி போ, உனக்கு இருக்குடி ஒரு நாள். டேய், நேத்து நான் கீழே விழுந்துட்டேன்டா. அதுக்கு அவ எப்படி பதறனா தெரியுமா? வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த படுக்கிறதுக்குலாம் இருக்கும்ல, அதுல கூட்டிட்டு போயிட்டு என்னெல்லாமோ பண்ணாடா. அப்படி கவனிச்சாடா நேத்து. இப்ப என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அண்ணே அதெல்லாம் விடுனே. கீழே விழுந்த காலில் அடிபட்டிருக்கு, அது என்ன கையில கட்டு கழுத்துல பெல்ட்? ஆமாண்ணே, எல்லாம் என் நேரம்டா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 நர்ஸுங்க இவ கூட சேர்ந்துக்கிட்டு உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு விட்டாங்கடா. நான் கேட்டேன்டா, கால் நரம்பு பூரா கழுத்துல தான் ஓடுதுன்னாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சியும் அடிப்பட்ட கால்ல ஒரு கட்டு கூட போட மாட்டேன்ட்டாளுங்கடா. அண்ணே நீ வேற உன்னை நல்லா வச்சு செஞ்சிருக்காங்கண்ணே. உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. இது தெரியாம நீ வேற போய் கட்ட போட்டிருக்க. என்னடா சொல்ற? காலில் சுருக்குக்காக யாராவது போய் கழுத்துல பெல்ட் மாட்டுவாங்களா? அவுத்து தூக்கி போடுறேன். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆமாடா, இப்பதான் எனக்கே புரியுது. அவளுக்கு இருக்குடா இன்னைக்கு. அண்ணே எங்கண்ணா போற? அண்ணே இன்னைக்கு தானே நம்ம தங்கச்சிக்கு வளகாப்பு. இன்னைக்கு போய் என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ற? அப்புறம் பாத்துக்கலாம். டேய், என்ன யாரும் தடுக்காதீங்கடா. நான் வெளிய போய் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அவளை அடிக்கிற அடியில, மிதிக்கிற மிதியில அவ ஐயோ அம்மான்னு கத்துவா. ஆனா நீங்க 2 பேரும் சமாதானப்படுத்தணும்னு குறுக்க இது வந்துடாதீங்க. அப்புறம் உங்க உசருக்கு நான் கேரண்டி கிடையாது. டேய், இந்த தடவை அவ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாடா. இப்பவும் சொல்றேன், நீங்க குறுக்க மட்டும் வந்துடாதீங்க. அப்புறம் உங்க உசருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, பாத்துக்கோங்க. என்ன பண்றது? அண்ணன் போற கோவத்தை பார்த்தா கொலையே பண்ணிடுவார் போல இருக்கு. ஐயோ, சரி நம்ம இங்கே இருப்போம். ஏதாவது சவுண்டு கிண்டு வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா போவோம். என்ன?